சம்பா ரவையில் எப்படி உப்புமா செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் வந்து 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி இதையும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளி சேர்த்துறனாலும் சேர்த்திக்கலாம், ஆப்ஷனல் தான், வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. நான் வந்து இந்த கப்பில் 2 கப்பு ரவை எடுக்க போகிறேன். இந்த கப்பில் நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த டம்ளரில் வந்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 1 டம்ளர் தண்ணி. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ இது நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ ரவை போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இது ஒரு அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு, ரவை வெந்துருச்சு. இப்போ நீங்கள் இதோட கூட ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் நல்லா கெட்டியாகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து லாஸ்ட்டாக மல்லித்தலை போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரவை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை டின்னருக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே செஞ்சுக்கலாம். குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இப்போ இது ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.